ஹலோ மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சன் ஸ்டவ்வை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கிச்சன் ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ண முடியும், எப்படி ரிப்பேர் பண்ண முடியும்னு ஃபுல்லாக பார்க்க முடியும். இப்போது எங்களுடைய ஸ்டவ்வில் கேஸ் பைப் லைனில் அடைப்பு இருக்கிறதுனால 2 பர்னர்லேயும் ஃப்ளேம் ரொம்ப லோவாக இருக்குது. பெரிய பர்னர்லேயும் சின்ன பர்னர்லேயும் ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அம்மா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த பிளேட் யூஸ் பண்ணல, ப்ளெயினாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை அப்சைட் டவுன் கவுத்துட்டு இந்த மாதிரி ரஸ்ட்டு உங்களுடைய ஸ்டவ்வில் இருந்தால் அதை இந்த மாதிரி ஸ்க்ரேப்பரில், நாங்கள் பனியார் குத்தியில் ஸ்க்ரேப் பண்ணுறோம். உங்கள்கிட்ட ஸ்பூன் இல்லாட்டி ஸ்க்ரேப்பர், கோகோனட் ஸ்க்ரேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு லைட்டாக மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா ப்ரஷ்ஷில் வராதது இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர்ஸில் வரும். இல்லாட்டி கிச்சன் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு மாதிரி ஒயர் ப்ரஷ்லாம் வருது, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பைப் லைனில் வர ஸ்க்ரூஸை கழட்டிடணும். அது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த டைமில் ஒரு 2 ட்ராப் ஆயில் சேர்த்து ஸ்க்ரூ ட்ரைவர் மூலயமா நீங்கள் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஸ்க்ரூவோட போல்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கழண்டு வரும். இல்லாட்டி அப்படியே ஸ்டக் ஆகிடும். ஸோ இதை அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட மேன் பவர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி கட்டிங் பிளேடு இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற ஸ்க்ரூவையும் அப்சைட் டவுனில் இருக்கிற ஸ்க்ரூவையும் ஆயில் கேனில் ஒரு 2 ட்ராப் விட்டு நம்ம அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் கேஸ் பைப் லைனை ஓப்பன் பண்ண முடியும், அதில் இருக்கிற அடைப்பை எடுக்க முடியும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டவ்வில் இந்த பைப் லைனில் இருக்கிற அடைப்பு எடுக்கிறதுக்காக ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் விடியம் ஏர் ஸ்டைல் ப்ளஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இந்த மாதிரி கேஸ் பைப் லைனில் இருக்கிற அடைப்பு எடுக்கிறதுக்கு பின்னு கொடுத்துருந்தாங்க. அது 6 வருஷம் ஆகிட்டதுனால அந்த பின்னு உடஞ்சிடுச்சு. உங்கள்கிட்ட இந்த ஸ்டிச்சிங் நீடில்ஸ் சின்னதாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கிற ஸ்டிச்சிங் நீடில், அதாவது இந்த கேஸ் பைப் லைனுக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கிற ஸ்டிச்சிங் நீடில் வச்சு நீங்கள் அந்த அடைப்பெல்லாம் எடுத்துடலாம். அந்த அடைப்பை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரூஸை வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நாபோட இந்த கேஸ் பைப் லைனை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த நாபுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த கேஸ் பைப் லைனோட இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது 2த்தையும் கழட்டி அம்மா 2 சைட்லேயும் இருக்கிற அடைப்பை எடுத்துடலாம். ஏன்னா 2மே எரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால 2 சைட்லேயும் இருக்கிற அடைப்பை எடுத்தாச்சு. இப்போது அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் ஏன்னா நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணும்போது இந்த கிச்சன் வேஸ்ட்டு அதெல்லாம் கூட கொஞ்சம் சேர்ந்துடும். அதனால் கேஸ் ஃப்ரீ ஃப்ளோவாக வராது. அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேம் கிடைக்கும். இதுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இந்த நாபுக்கு போகிற கேஸ் பைப் லைனையும் மெயின் கேஸ் பைப் லைனையும் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறமா கேஸ் எப்படி எரியுதுன்னு நாங்கள் காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2த்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அது ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சமயத்தில் ஆயில் சேர்க்கக்கூடாது. வெறும் கழட்டும் போது மட்டும் 2 ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா டைட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கேஸ் போகும்பொழுது ஃப்ரீ ஃப்ளோவாக போகும். நாங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டவ்ன்றதுனால இதோட அந்த க்ளீன் பண்ணுற பின்னு உடஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற பின்னு ரொம்ப துருப்பிடிச்சிருக்கும், இந்த சைடில் இருக்கிற பின்னு இப்போ உடஞ்சிடுச்சு. அதனால் இது இப்போது ஜஸ்ட்டு ஒரு வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2த்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மாவோட டூல் பாக்ஸ். இல்லை த்ரெட்டு, நிறைய ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் வாஷர்ஸு, கட்டிங் பிளேடர், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், டெஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கேஸ் பைப்லைன் க்ளீன் பண்ணுறதுக்கு குக்கிங் ஸ்டவ் கம்பெனிலேருந்து க்ளீன் பண்ணுற பின் கொடுக்கலன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிச்சிங் நீடில்ஸ் இருந்தால் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்டேப்பிள் பின்னை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அம்மா வந்து டெய்லருன்றதுனால அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சிங் நீடில்ஸ் வச்சுருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் இப்போது கேஸ் பைப்லைனை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது பர்னரை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்ட் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் பர்ன் பண்ணி காட்டுறோம். இப்போ நல்லா ஃப்ளேம் வருது. முன்னே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சிம்மில் எரியிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது. இப்போ நாங்கள் பாத்திரத்தை வச்சு காட்டுறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் பால் காசி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ சூடு பண்ணி காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பர்னரும் நல்லா எரியுது. இப்போ பெரிய பர்னர்லேயும் பாத்திரத்தை வச்சு காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா எரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேஸ் பைப்லைனை க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா எரியும். ஸோ இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கடாயில் கூட வச்சு காட்டுறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இப்போது நிறைய பேருக்கு கூட தெரியாது எப்படி கேஸ் பைப்லைன் க்ளீன் பண்ணணும்னு. அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இப்போது வேறு யாரையாவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது ஒரு 500 ஆர் 300 அபவ் 300 ருபீஸ்க்கு மேலே இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கே கேட்பாங்க. இதே நம்மளே செஞ்சுக்கிட்டோன்னா அந்த காசை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் நல்லா கற்றுக்கிட்டதாக இருக்கும். இப்போ நாங்கள் டீ போட போகிறோம். அதுக்காக பாலை வந்து சூடு பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு டீ தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ டீ கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வு எப்படி எரியுதுன்னு நாங்கள் இப்போ காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பர்னர் நல்லாவே எரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே எரியும். சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு விலாக் போடும் போதே நாங்கள் எதுக்கு சட்டியில் மாற்றி போட்டோன்னா பர்னர் சரியாகவே எரியாததுனால அப்பா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் அதை மாற்றி போட்டோம். அதனால் சீக்கிரமாக வேக மாட்டேங்குதுன்ட்டு அதுக்கப்புறம் மாற்றி வேக வச்சுட்டு குழம்பு ரெடி ஆனவுடனே நாங்கள் அப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம். அதனால் இப்போது டீ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம நிசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் இப்போ டீ குடிக்க போகிறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.